ஹலோ மீஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்குது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். நான் உங்கள் டாம். இன்றைக்கி வந்து அன்டில் வி மீட் அகைன். ஸோ பார்ட் 2டா. ஏற்கனவே இதில் பார்ட் 1 போட்டுட்டேன். தேக்கு கேஃபஸ் தான். ஸோ செல்ஃபிஷில் கேட்டுகிட்டே இருக்கீங்க எல்லோரும். நான் 3rd பார்ட் போட்டுட்டேன். ஸோ 4th பார்ட் தான் இன்னும் போடணும். ஸோ கம்மிங் சூன்ரா. ஓகேவா? அண்ட் தென் அன்மீன்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலான்டா. எதுக்குமே இந்த பக்கம் காட்டணும் தான். ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்ருக்கான். ஸோ செஞ்சிட்ருக்கும் போதே கத்துறான், கக்கி ஏஞ்சிடு சாப்பிடு அப்படின்னு. இந்த பக்கம் கக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன்னு ஏஞ்சிடு கக் அப்படின்னு வரையும். ஸோ கக்கு இந்த மிரட்டலுக்கு பயந்துடுறான். ஏன்னா தயங்களோட வாய்ஸ் கொஞ்சம் டெரராக இருக்கும் அதனால். ஸோ கக்கும் பயந்துட்டு ஏஞ்சிடுறான். ஸோ ஏஞ்சிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வரான். கக்கு அது வந்தோடனே இந்த பக்கம் தான் சின்ன அப்படியே வர போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா போ, அம்மா ட்ரெஸ்ஸு போ, என்னோட யூஸ் பண்ணிக்கோ போ அப்படின்னு இந்த பக்கம் தயாங் சொன்னோன்னே இந்த பக்கம் கடகடன்னு போயிடுறான். ஸோ கக் பண்ணுற எல்லா ஹேபிட்டுமே ஜேகேவோட நிறைய ஒத்து போகுது. ஸோ தயாங் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கான். கக் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸோ ஒரு ஷாக்ஸும் டாப்பும் போட்டுட்டு வந்துடுறான். ஸோ வந்து உக்காந்துடுறான். கக்கை பார்த்ததுமே இந்த பக்கம் தயாங் கக் இந்தா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சமைச்சி வைக்கிறான். பட் எல்லாத்தையும் பார்த்துட்டு கக்கு மா என்னடா பார்த்துட்டே இருக்கா, சாப்பிட மாட்டேன், என்னாச்சு கக், பனானா மில்க் ஷேக் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தாங்க சிரிச்சுட்டு திங்க் பண்ணுறான். ஸோ ஒரு வாட்டி இந்த மாதிரி தான். ஸோ ஜங்கு கேட்டிருப்பான் இவங்கக்கிட்ட எல்லா சாப்பாடும் வச்சுருந்தா கூட பனானா மில்க் ஷேக் எங்கன்னு. ஸோ இல்லைன்னு சொல்லியிருப்பான். அதுக்கு ரொம்ப கோவப்பட்டிருப்பான் ஜங்குக்கு, எங்கே இருந்தாலும் பனானா மில்க் ஷேக் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் ஞாபகம் வருது இந்த பக்கம் தாங்க சொல்கிறான், பனானா மில்க் ஷேக்கா இல்லையே அப்படின்னோடனே கக்கோடு தான் எனக்கு சாப்பாடே வேணாம் போமா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறான். ஸோ அதை பார்த்ததுமே இந்த பக்கம் தாங்க சிரிச்சிட்டு கக் இங்கே வா, நான் உனக்கு செஞ்சு தரேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கக்குக்காக செஞ்சு தரான். பனானாவை எடுத்து மில்க் ஷேக் பண்ணி தரான். ஸோ கக்கு அது ஒரே நிமிஷத்தில் குடிச்சிடுறான். ஸோ அதை அப்படியே பார்த்துட்ருக்கான் தயாங். ஸோ பார்த்துட்டு தயாங் சிரிக்கிறான் வேறு. ஸோ அவனுக்கு அப்படியே ஜேகே ஒரு ஞாபகம் தான் வருது. ஸோ இந்த பக்கம் கக்கு வந்துட்டு அம்மா என்ன கக், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குமா. என்ன பிளான்? நீ என்ன பண்ணுற, எனக்கு போனோடனையும் அப்பாவை 2 இடி இடிக்கிற. என்னடா சொல்கிற? ஆமாம், காலேஜுக்கு போனோடனையும் அப்பாவை இடிக்கிற, அப்பாவை பார்த்து சிரிக்கிற. ஏய் என்ன தான் சொல்ல வர கக், அதாவது நீ அப்பாவே ரவுண்ட் அடித்து வர, இப்பயே அதான்டா பண்ணுக்கிறேன். அம்மா போகும்போது இந்த கண்ணாடியில் கழட்டி வச்சுட்டு போ. கக் எனக்கு ஐசைட் தெரியாது கக். ஏன் உனக்கு தெரியாதா? பரவாயில்ல, நீ அப்படியே போய் எப்படியா அப்பாவை கண்டுபிடி. கக் விளையாடாத, கண்ணாடிலாம் போடாமல் என்னால் இருக்க முடியாது. அந்தீன் வேற என்ன? அம்மா நீ கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு போயேன். மேக்கப்பா? இல்லை கக், மேக்கப்லாம் போட மாட்டேன், அதெல்லாம் பிடிக்காது. ஓ ஏன்? அதான் பிடிக்காதுன்னு சொல்கிறேனேடா. ஏன் பிடிக்காது? அதுதான் அதெல்லாம் நேச்சுரலாக இருக்காது அதனால். அந்த ட்ரெஸ்ஸிங் ஏம்மா இப்படி பண்ணுற? எனக்கு இது தான்டா பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, ஒருத்தவங்களுக்கு நம்மளை நேச்சுரலாக பிடிக்கணும். நம்ம இந்த மாதிரி மேக்கப் இந்த மாதிரி ஓவராக இந்த மாதிரிலாம் போகக்கூடாது கக். இந்த மாதிரிலாம் போனால் மற்றவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் கக். அதனால் ஆனால் நீ இப்படி எப்படிம்மா போய் சொல்லுவ? இப்படியே இருந்தால் அப்பாவுக்கு எப்படி ஒன்று பிடிக்கும்? விடு, ஜங்குக்கு மேபி வேறு யாராவது பிடிச்சிருக்கலாம், அதனால தான் அவாய்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அம்மா லூஸு தனமாக பேசாத ஷிரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பக்கம் நேராக கக் போகிறான். கக் போயிட்டு கையில் இருக்க வாட்சை தான் கிளிக் பண்ணுறான். கிளிக் பண்ணோடனே சம்திங் வருது. அதை ஒன்றுமே ஃபில் பண்ணுறான். ஃபில் பண்ண ஒன்றுமே கக் கையில் ஒரு கார்டு மாதிரி வருது. ஸோ இதெல்லாம் அப்படியே தாங்க பார்க்குறான். ஸோ தாங்க கேட்குறான், கக் இதெல்லாம் ரியலாடா அப்படின்னு. ஆமாம் வா, நல்லா இருக்குல்ல இந்த டெக்னாலஜி. ஆமாம் கக் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் கக் அம்மா அப்போல்லாம் டெக்னாலஜி செம்ம ஃபேமஸ் ஆகிடும், இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் என்கிட்ட இந்த கொஞ்சம் காசில் தான் இதெல்லாம் வாங்க முடிஞ்சுது. என்கிட்ட அதிகமாக காசு இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு நான் எப்படி இருக்க வேண்டிய ஆள் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கக்கு ஒரு பக்கம் கிளம்புறான். அதை பார்த்ததுமே தான் சரி விடுதா, இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருக்கணும்.
இதுதாம்மா எனக்கு உங்ககிட்ட பிடிக்காதது, போ போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னோடனையும் இந்த பக்கம் தாங்கும் ரெடி ஆகிட்டு வரான். கண்ணாடி போட்டிருக்கான், ரொம்ப லூஸான கிளாத் போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் தலையை நல்லா முன்னாடி பக்கம் வடித்து வாரியிருக்கான். இதெல்லாம் பார்த்தோன்னே கக் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிறான். ஸோ அது பார்த்தோன்னே தயாங், என்ன கக் என்னாச்சு உனக்கு, தள்ளு எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் நிறைய புக்ஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறான். பேகே வெயிட்டாக இருக்க மாதிரி. தயாங் இந்த மாதிரி போகிறத பார்த்தோன்னே கக், ஷாமா இப்படி பண்ணுற, அவமானம் மம்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் கக், என்ன அவமானம், இதுதான் வேணும் கக், இப்படி தான் போகணும் காலேஜுக்கு, ஏன் உனக்கு சொல்லி தரலையா? அம்மா ஆரம்பத்துலேருந்து நீ ரொம்ப பண்ணிகிட்ருக்கம்மா. என்ன கக் என்னடா ஆச்சு, ஏம்மா இப்படி போகிற, ஏய் இப்படி தாடா போகணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கக் நேராக வரான் உங்கள் மம்மியை ரெடி பண்ணுறதுக்காக. அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் இன்றைக்கி வேணாம் நாளைக்கு பண்ணலாம், ஸோ நாளைக்கு என் காலேஜில் கல்ச்சுரல்ஸ் வேறு, பட் இப்போ நான் போகிறேன் டைம் வேறு ஆச்சு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ இந்த பக்கம் கக், அச்சோ ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே கக் பாக்கெட் தொட்டு பார்க்குறான். ஓ பர்ஸ் எடுத்துன்னு தான் வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ பர்ஸ் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கான் கக். ஸோ பார்க்குறான் 1000 2000 3000 10,000 இருக்கா, பரவாயில்லையே இது போதுமே அப்படின்னு சொல்லி கக்கு ஒரு பக்கம் சிரிக்கிறான். ஸோ இந்த பக்கம் தாங்க காட்டினா காலேஜில். ஸோ தாங்க காலேஜில் எப்பயும் போல தான் அவனோட சீட்டில் போய் உக்காந்துடுறான். ஸோ சீட்டில் உட்காந்துட்டு ஸோ அவனோட ஒர்க்கை தான் அவன் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜேகே வரான் எப்பயும் போல் உள்ள செம்மையாக க்யூட்டாக ஸ்வீட்டாக ஹாட்டாக அதே மாதிரி வரான். ஸோ தயாங் அப்படியே வச்ச கண் எடுக்காமல் பார்த்துட்ருக்கான் தயாங் ஜேகேவே. ஸோ ஜேகே அதை நோட்டீஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கிட்ட தான் வரான். ஸோ தயாங் படிக்கிற மாதிரி கீழே தலையை குனிறான். ஸோ தயாங் வந்து ஒன்றுமே இந்த பக்கம் ஜேகேவை பார்த்துப்பாங்க. ஜேகே நோட்டீஸ் பண்ண ஒன்றுமே கையில் ஜூஸும் கொண்டு வந்திருப்பான். ஸோ அந்த ஜூஸை அப்படியே தாங்கோட பெஞ்சில் வைக்கிற மாதிரி வச்சு தாங் மேலே ஊற்றி விட்டுறான். ஸோ தாங் பார்த்துட்டு என்னது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜேகே, என்னதுதா, என்னதுக்கு அவ்வளோ நேரம் நீ பார்த்த உள்ளே வரும்போது, இல்லை நான் சும்மா தான் பார்த்தேன். சும்மா பார்த்தியா, என்னமோ திங்கிற மாதிரி பார்த்த, என்னை இன்னொரு வாட்டி நீ பார்த்தியனா அவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தாங்க பயந்துட்டு சாரி ஜேகே, நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கே போயிடுவான். பட் ஆனால் இந்த பக்கம் ஜேகே, ஏய் அழுது தொலையாத, அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளேஸ்க்கு அவன் போயிட்டான். ஸோ தாங்க்கு கண்ணெல்லாம் கலங்குது, பட் அழுவில் அவனோட புக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறான். அவனோட ஸ்கர்ட்ஷிப் எடுத்து வந்து அவன் ட்ரெஸ்ஸை பார்க்குறான். ஒயிட் கலரில் போட்டு வந்திருப்பான் ஷர்ட். ஸோ அந்த ஷர்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் ஆகிடுது ஜூஸால். ஸோ தாங்க ஒரு பக்கம் அந்த ஷர்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு நேராக வாஷ்ரூமுக்கு தான் போயிடுறான். ஸோ ஜேகேவை அதை நோட்டீஸ் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் தயாங் நேராக ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ஸோ அவனுக்கு ஷர்ட்டை தான் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து தண்ணி எடுத்து தொடச்சிட்ருக்கான். ஸோ பட் அது போகவே மாட்டுது. தாங்க சரியான டிசப்பாயின்மெண்ட், ஏன்னா இந்த ஷர்ட் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒயிட் கலருன்றதுனால. ஸோ பெருமூச்சு விட்றான் அந்த கண்ணாடியை பார்த்து. ஃபைனலாக அந்த ஷர்ட்டும் போச்சா, இருந்தது ஒரே ஒயிட் கலர் ஷர்ட். கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி போட்டுட்டு வந்தேன், பட் ஆனால் இந்த ஷர்ட்டும் போச்சு. ஏன் தான் ஜங்குக்கு இப்படிலாம் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவனுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. தாங்க அப்படியே பார்க்குறான். ஐயோ தண்ணி வேறு நிறைய போட்டுட்டோன்னு நினைக்கிறேனே, இந்த ஷர்ட் ஈரம் வேறு காய மாட்டேங்குது, ஒரு மாதிரி தெரியுது ஒயிட் கலர் ஷர்ட், ஸ்கின் அப்படியே வெளியே தெரிகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் தாங்க ஒரு பக்கம் குழம்பிகிட்ருக்கான். கரெக்டாக இந்த பக்கம் யாரோ உள்ளே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. ஸோ பார்த்தது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். ஸோ ஜேகேவை பார்த்ததுமே இந்த பக்கம் தான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். பட் ஆனால் எதுவுமே வெளியே பேசலை. ஸோ இந்த பக்கம் காரணா ஜேகேவும் உள்ளே வரான். ஸோ தயாங் ஒன்றுமே அவனோட ஷர்ட்டை கீழே இறக்கி விடுறான். ஸோ விட்டாலும் சரி அவனோட ஸ்கின் அப்படியே விசிபிள் ஆகுது ஒயிட் கலரில். ஸோ ஷர்ட்டு தான் அங்கே இருக்க டிஷ்யூஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக துடைக்கிறான். பட் இருந்தாலும் ஷர்ட் காயலை. ஸோ ஜங்குக் அப்படியே உள்ளே வரான். உள்ளே வந்து தாங்கி ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த பக்கம் போயிடுறான். ஸோ தயாங் அங்கே வந்து சரி கிளம்பலாம், இங்கேயே இருக்க முடியாதுல்ல, கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயாங் திரும்பி ஒரு டிஷ்யூ எடுத்து துடைச்சிக்கிட்டே அப்படியே நேராக கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பட் என்னென்னா கதவு ஒரு மாதிரி லாக் ஆகிருக்கு.
யாராவது இருக்கீங்களா, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் என்னென்னா டோர் ஓப்பனே பண்ண முடியல, ரெஸ்ட் ரூம் டோர். இதுக்கு ஒன்றுமே தாங்க சரியான டிசப்பாயின்ட்மெண்ட். என்னது டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, யாராவது வெளியே இருந்து லாக் பண்ணிட்டாங்களா? இல்லை, இப்போ தான் ஜேகே வந்தான், அப்போ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயாங் டோர் ஓப்பன் பண்ண ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். அப்படி சுத்தமாக முடியல. இந்த பக்கம் தயாங் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிகிட்ருக்கான். கரெக்டாக ஜேகேவும் வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டு கையை வாஷ் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் தயாங் டோரில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கதை பார்த்தோன்னே அவன் ஜேகே தான் பேசுகிறான். என்னாச்சு ஷின்னு, நீ போகலையா? இல்லை இல்லை ஜேகே, கதவு ஓப்பன் பண்ண முடியல, ஸோ டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஸோ அதனால தான். டோர் ஓப்பன் ஆக மாட்டேதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அதே மாதிரி டோர் ஓப்பன் ஆகலை. ஸோ தாங் சொன்னது தான், டோர் சுத்தமாக ஓப்பனே ஆகலை. இந்த பார்த்தோமே ஜேகே, ஏன் வெளியேருந்து யாராவது லாக் பண்ணியிருக்காங்களா என்ன? இல்லை தெரியல, பட் ஆனால் டோர் ஓப்பனே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான் தயாங். ஸோ ஜேகேயும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறான். ஸோ டோர் ஓப்பனே ஆகலை. இந்த பக்கம் தயாங் என்ன தான் ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். தயாங் கத்துறான், யாராவது வெளியே இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஓப்பன் பண்ணுங்கள் டோரை, ஃபன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். பட் எந்த ஒரு சத்தமும் இல்லை. திடீர்னு இந்த பக்கம் பசங்களாம் கத்திட்டு போகிறாங்க, ஃபயர் பற்றிக்கிச்சா, சீக்கிரம் வாங்க கிளம்பலான்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் கேட்குது தயாங்க்கு. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். பட் ஆனால் அந்த வழியாக தான் எல்லாருமே போகிறாங்க. ஆனால் தாங்க இருக்கிறது யாருக்குமே தெரியல, உள்ள தாங்க ஜேகேவும். ஸோ ஃபயர் வந்தால் ஒரு அலாம் மாதிரி வரும்ல, காலேஜில் அடிக்குது. ஸோ எல்லாருமே கிளம்புறாங்க. தாங்க்கு ரொம்ப பயமாகிடுது. ஸோ இந்த பக்கம் ஜேகே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் உண்மை அதிர்ச்சிலே இருக்கான். ஸோ இந்த பக்கம் தாங்க சொல்கிறான், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கத்துறான். பட் ஒரு சவுண்டும் இல்லை. ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் ஸ்டாஃப்ஸ்லாம் சேர்ந்து பசங்களை வெளியே அனுப்புறதுல தான் இருக்காங்க. ஏன்னா கேன்டீனில் ஃபயர் பற்றிக்கிச்சு. ஸோ அதனால் இந்த பக்கம் காட்டினா தயாங், என் ஃபோனை கூட நான் விட்டுட்டு வந்துட்டேன், யாருக்கு கால் பண்ணக்கூட முடியாது அப்படின்னு சொன்னோடனே ஜேகேக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ அவனோட ஃபோனையும் அவன் கிளாஸ் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டுருப்பான். ஜேகே புல்ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுறான். இந்த பக்கம் தயாங் என்ன தான் பண்ண போகிறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி இருக்கான். ஸோ ஜேகே பார்த்துட்டு எல்லாம் என்ன சொல்லணும், இங்கே வந்து இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாங்க தான் சொல்கிறான். தாங்க அப்படி ஜேகே பார்க்காத மாதிரி கீழே தான் குனிஞ்சிட்ருக்கான். ஸோ ஜேகே கேட்குறான், உங்ககிட்ட ஏதாவது ஃபோன் இருக்கா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாங்க தலையாட்டுறான், இல்லை நான் அதை அங்கேயே கிளாஸ் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அது கேட்டோன்னே இன்னும் ஜேகேக்கு டிசப்பாயின்மெண்ட். டோர்லேயே அவன் கையை வச்சு குத்துறான். ஸோ தாங்க பார்த்துட்டு ப்ளீஸ் ஜேகே, உன்னை நீயே ஹர்ட் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜேகே அப்படி தாங்க பார்க்குறான். தாங்க ஸ்டில் தலையை குனிஞ்சிட்டே தான் இருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா தாங்கோட ஷர்ட் இன்னமும் ஈரமாக தான் இருக்கும். ஸோ அப்படி ஜேகே பார்க்குறான். ஸோ அவனோட ஷர்ட் ஈரமாக இருக்கிறத ஸோ ஜேகே வந்து மேலே ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டிருப்பான். ஸோ அதை எடுத்து தாங்கிட்ட கொடுக்குறான், போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்கிறான். இல்லை பரவாயில்ல வேணாம் போடு, நான் ஒன்றும் உன் மேலே அக்கறைப்பட்டு கொடுக்கல, ட்ரெஸ்ஸு விசிபிள் ஆகுது, ஸோ அப்புறம் ஏதாச்சும் ஆகிட போகுது போடு அப்படின்னோடனையும் தாங்க வாங்கி பட்டுன்னு போட்டுக்கிறான். ஸோ ஜேகே அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான் தாங்கோட பிஹேவியர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகுது. அப்புறமா தான் ஒரு ஸ்டாஃப் இந்த பக்கம் வரும்போது ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. வேறு எந்த சத்தமும் இல்லை. தாங்க ரொம்ப பயந்துட்டுருப்பான். ஸோ கண்ணில் கலங்கி அழவே ஆரம்பிச்சிட்ருப்பான். ஜேகேக்கு இடிட்டேட் ஆகி கத்திருப்பான் தயாங்க. ஸோ அந்த சத்தம் தான் கரெக்டாக வந்து ஸ்டாஃப் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணனே சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹோல் காலேஜே போயிடுச்சு, நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோனையும் தாங்க சொல்கிறான், நாங்கள் 2 பேரும் வந்தோம் தெரியாமல் இங்கே யாரும் டோர் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க போல், ஸோ அதனால தான் அப்படின்னோனையும் ஸ்டாஃப் சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்களுக்கு காலேஜ் இல்லை, வீட்டுக்கு கிளம்புங்க போங்க அப்படின்னோனையும். ஸோ அவர் தான் எல்லாருமே கிளம்பிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோனையும் தாங்க நேராக அவனோட கிளாஸ் ரூமுக்கு தான் போகிறான். ஸோ யாருமே இல்லை. தாங்க வச்சபடியே இருக்குது புக்ஸ்லாம். ஸோ தாங்க வந்து அவனோட ஜேகேயோட கோட்டை கழட்டி ஜேகே கிட்டே கொடுக்குறான். பட் ஆனால் இந்த பக்கம் ஜேகே, நான் மற்றவங்களுக்கு கொடுத்த பொருளை என்றைக்குமே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அங்கேருந்து மாசாக கிளம்பி போயிட்டான். இந்த பக்கம் தாங்க புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸோ பேக்கில் எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அப்போ தான் வெளியவே கிளம்புறான். ஸோ அவன் கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் காட்டினா ஜங்கு கார் எடுத்துகிட்டு போகும்போது தாங்க பார்க்குறான். ஸோ தாங்க பொறுமையாக அழகாக போயிட்டுருக்கான். ஸோ தாங்க பார்த்து ஸ்மக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் ஜேகே. ஸோ அந்த பக்கம் தாங்க விட்டு உடனே நேராக வீட்டுக்கு தான் போகிறான் அக்கா பார்க்கறதுக்காக.
ஸோ அவனுக்கு கக்கை ரொம்ப பிடிச்சிருச்சு. கக்கோட பிஹேவியர்ஸ் எல்லாமே ஜேகேயோட நிறைய ஒத்து போகிறதுனால. ஸோ இந்த பக்கம் வீட்டில் கட்டினா கக் அப்பா எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ணி கொண்டு வந்து வச்சாச்சு. நம்மளும் நாளைக்கே போய் அந்த காலேஜில் சேர்ந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கக் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்கான். ஸோ கக் போய் யாரை மீட் பண்ணியிருப்பானா? ஸோ அவனோட ஃப்ரெண்டு தான். இந்த டைம்லைனில் அவன் வந்து ஜஸ்ட் இதே மாதிரி மாதிரி தான் காலேஜ் படிச்சுட்ருப்பான். ஸோ அவங்க அப்பா ஃப்ரெண்டோட அப்பா ஸோ அவங்களும் இதே மாதிரி தான் ரீசர்ச் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க அப்பா மூலியமாக தான் இந்த பக்கம் யோமின்னும் கக்கும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க டைம் மிஷினே. ஸோ கக் ஃபைனலாக அவர்கிட்ட சொல்லியாச்சு, எல்லா வேலையும் பாதி முடிச்சிட்டேன், இன்னும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். வேறு என்ன, நம்ம மம்மியை ரீமேக் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேராக இந்த பக்கம் நிறைய ஷாப்பிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பானா. ஸோ அந்த பொருளெல்லாம் வச்சுட்டு எங்கே இவங்களை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ பார்த்தா தாங்க வரான். மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ தாங்க அதுக்கு கக் இங்கே பார் தேனே கூப்பிடு அப்படின்னு. ஓகே ஓகே தே என்ன நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேன். அதுவா ஒன்றும் இல்லை கக், என்னது இது இவ்வளோ பொருள் இங்கே? நான் தான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். கக் தேவையில்லாமல் காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுதானம்மா. ஆமாம் கக் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ டோர் ஓப்பன் பண்ணால் யாரும் ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டெலிவரி பண்ணேன். கக் அதை வாங்கிட்டு தேங்க்யூ சொல்லி அனுப்பிச்சிடுறான். ஸோ இந்த பக்கம் நான் தான் சமைச்சிருக்கேன் கக், நீ எதுக்கு வெளியே ஆர்டர் பண்ணேன்? இல்லை ஆர்டர் பண்ணேன்னு தோணுச்சுமா அப்படின்னுறான். உடனே தயாங்க ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். ஸோ கக் நிறைய பொருள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துப்பால, அதெல்லாம் அப்படி தயாங்கிட்ட காட்டுறான். அம்மா நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறான். ட்ரெஸ்ஸு தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் வேறு மாதிரி ஃபுல்லாக பார்ட்டி வேர்க்கு போடுறது, கொஞ்சம் ஹாட்டாக கொஞ்சம் க்யூட்டாக கொஞ்சம் செக்ஸியாகவும் இருக்குது அந்த மாதிரி ட்ரெஸ்லாம். ஸோ அதை பார்த்தோன்னே என்ன கக் இதெல்லாம், இந்த மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு கக் இல்லை இதெல்லாம் உங்களுக்கு. என்ன கக் சொல்கிற? ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு, இந்த மாதிரி கேஷுவல் வேரில் எனக்கு வீட்டில் போட்டுக்கேன் அப்படின்னு சொல்கிறான் கக். என்ன கக் பேசுகிற அப்படின்றான் அம்மா காலேஜ் தானேம்மா, நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்களேன். இங்கே பாரு கக், நான் எந்த நிலைமையில் இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை, நீ ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ தயவு செஞ்சு மணியை சேவ் பண்ணு. அதே இந்த மாதிரி வேஸ்ட்டுன்னு சொல்லாதீங்கம்மா. நாளைக்கு உங்களை நானே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அனுப்புகிறேன், பியூட்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்மா அப்படின்றான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் இங்கே பாரு கக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கண்ணாடி போடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி இருக்கிறான். அதுக்கு ஒன்றே கக் கண்ணாடியை கூட விளையாடாத, மம்மிக்கு கண்ணாடி இல்லைன்னா அவ்வளவும் தெரியாது அப்படின்னு கக் அதுக்கு பதிலாக நான் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லென்ஸ் தான் எடுத்து காட்டுறான். ஸோ ப்ளூ கலர் லென்ஸ் சூப்பராக இருக்குது. தயாங்கு பார்த்தோன்னே இல்லை கக் அதெல்லாம் நான் போட மாட்டேன், லென்ஸ்லாம் வச்சா கண்ணுக்கு ரொம்ப ஆகுது, அந்த கண்ணாடி இருந்தால் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம், ஸோ ரேட்டும் கம்மி தான், பட் லென்ஸ்லாம் வேணாம் கக் அப்படின்றான். பட் கக் கேட்கவே மாட்டான். ஸோ நேராக தாங்க பார்த்து நாளைக்கு உங்களை நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாம்மா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதை சொன்னதுமே இந்த பக்கம் என்னமோ பண்ணு இப்போ வா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கக் போய் உட்காந்துட்டு குழந்த மாதிரி வாயை திறக்கிறான், ஊட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி. சிரிச்சுக்கிட்டே சாப்பாடு எடுத்து ஊற்றுறான். ஸோ கக் பொறுமையாக சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் தாங்கிற மொபைலுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா இந்த மாதிரி காலேஜில் கல்ச்சரல் ஸோ அந்த மாதிரி வாங்க எல்லோரும் ரெடியாகி அந்த மாதிரி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் தென் கூடவே இன்னொரு குரூப் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க பசங்களாம் அவங்க கிளாஸ் ரூமில். ஸோ இன்றைக்கி நைட் ஜேகே ஒரு வீட்டில் பார்ட்டி இருக்குது, ஸோ எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்கான், மறக்காமல் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போட்டிருக்கு. இந்த பக்கம் 1 வீக் கழித்து கல்ச்சரல்ஸ், பட் இன்றைக்கி நைட் ஜேகேவோட வீட்டில் பார்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்கிறான். இது கொஞ்சம் கக்மா சரியான டைம், ஸோ நீங்கள் பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அது கொஞ்சமே இந்த பக்கம் கக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிமின் கிட்டேருந்து கால் வருது. இந்த பக்கம் ஜிமினோட கால் அட்டன் பண்ணுறான். ஹலோ சொல்லு ஜிமின். என்ன நான் வந்து ஜேகேயோட பார்ட்டிக்கு போகிறதா இருக்கேன், நீயும் வரியா? ஏன்னா திடீர்னு உனக்கு தான் ஜேகேவை பிடிக்காது? இல்லை என்ன அங்கே நீ பார்த்தே நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு. இந்த பக்கம் சரி பட் ஆனால் நான் வரலன்னு நினைக்கிறேன் ஜிமினா. நீ வந்தால் வர ஓகேவா, நான் வந்து உன்னை வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். ஸோ அதுக்கு ஒரே கக்மா தட்ஸ் குட், நீங்களும் போங்க. இல்லை கக் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், நான் போகலம்மா நீங்களும் போகிறீங்க,
ஏங்கக்கு இந்த மாதிரி பண்ணுற? இல்லை மம்மி நீங்கள் போங்க, நான் உங்களை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கக் தான் ஈவினிங் ஆகும்போது தாங்க ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கான். தாங்க கண்ணாடி போடல, லென்ஸ் வச்சுருக்கான், போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது, போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அவனோட ஹேர் ஸ்டைல் எப்பயும் போல் இல்லாமல் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ தாங்க ஒரு பென்னன் போட்டிருக்கான், அண்ட் தென் லைட்டாக க்யூட்டாக இருக்கிற இயரிங்காக போட்டிருக்கான், அண்ட் தென் ஷூஸ் எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி திங். தாங்க பார்க்கவே ரொம்ப ப்ரிட்டியஸ்ட் பர்சன் மாதிரி இருக்கான். எல்லாருமே ஃபாலோ ஆகிடுவாங்க போல் தாங்க்கு, அப்படி இருக்கான். ஸோ கக் பார்த்துட்டு மம்மி யூர் ஸோ க்யூட் அப்படின்றான். ஸோ தாங்க போட்டிருக்கிறது ரொம்ப காஸ்ட்லியும் இல்லை, அதுக்குன்னு ரொம்ப மட்டமான ட்ரெஸ்ஸும் இல்லை, பட் ஆனால் அது அவனுக்கு ரொம்ப அழகான லுக்கை கொடுக்குது. ஸோ ஏங்குக்கு எனக்கு இதெல்லாம் ஸோ கக் என் கண்ணாடியாவது கொடு. நோனும் இன்றைக்கி நீங்கள் லென்ஸ் தான் போட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கக்கு வந்து தாங்க ரெடி பண்ணிடுறான். ஸோ கக்குக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது, தாங் எப்பயுமே சின்ன குழந்தையா இருக்கும்போது கக்கை குளிக்க வச்சு ரெடி பண்ணுவாள். ஸோ அந்த ஞாபகம் தான். டைம் எப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா மாமா, நீங்கள் என்ன ரெடி பண்ணது போய் இப்போ நான் உங்களை ரெடி பண்ணுறேன், இட்ஸ் ஆசம்ல அப்படின்னு சொல்லிட்டு கக்கு ஒரு பக்கம் அதெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டுட்ருக்கான். இந்த பக்கம் தாங்க ரெடி பண்ணோன்னுமே டோர்லேருந்து யாரோ காலிங் பெல் அனுப்புகிறாங்க. ஸோ இதுக்கு ஒன்றுமே சொல்கிறான் தயாங். ஜிமின் தான் வந்திருப்பான் அப்படின்னு ஒன்றும் கக் நான் போய் ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் உட்காருங்க, ஃபேன் காற்றுலே இருங்கம்மா, ஒரு 2 மினிட்ஸ் ஐலேண்டில் மட்டும் காஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். ஜிமின் வந்துட்டு ஹே தயாங் வா போகலாம் அப்படின்றான். யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கக்கை பார்த்து கேட்குறான். அங்கிள் ஜிமின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கக் சொல்கிறான். ஜிமினுக்கு சரியான காண்டு. யாரை பார்த்து அங்கிள்ன்ற, அவ்வளோதான்டா தம்பி உனக்கு, சாரி நீங்கள் தானே ஜிமின்? ஆமாம், உள்ளே வாங்க, உள்ளே ரெடியாக இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே இந்த பக்கம் ஜிமின் யார் நீ? தாங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் என்னோடவா? மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கக் சிரிக்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜிமின் யார் இந்த பையனே தெரியல, அதுக்குள்ளேயே தாங்க்கு உரிமை கொண்டாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் ஒரு பக்கம் கோவத்துலேயே உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே அவனோட மூச்சு காற்று அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. பிகாஸ் தாங்க அவ்வளோ பியூட்டியாக இருக்கான். ஸோ தாங்க இவ்வளோ அழகாக ஜிமினே பார்த்ததில்ல. ஸோ ஜிமின் சொல்கிறான், தயாங் நீயாடா இது, சச் பிரிட்டி மேன், இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொன்னோன்னே தயாங் ஜிமினா போதும் போகலாம் அப்படின்னோனையும் இந்த பக்கம் கக் வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் வந்து தாங்க லைட்டாக ஒரு டச்சப் மட்டும் பண்ணுறான் லிப்ஸில். ஸோ தாங்க இன்னும் பார்க்க அழகாக இருக்கான். ஸோ இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜிமின் ஜிமின் ஏன்டா இப்படி பார்க்குற, உன் ஃப்ரெண்டுடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கே சொல்லிக்கிறான். தாங்க அதுக்கு ஓவராக பண்ணாது ஜிமினாவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினையும் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ எங்கன்னா உங்களோட பாட்டிக்கு தான் ஃபைனலாக போய் சேர்ந்துடுறாங்க. பார்த்தா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நிறைய பண்ணியிருக்காங்க அங்கே. ஸோ எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஜிமினும் தாங்கவும் போயிடுறாங்க. கேப் தான் புக் பண்ணி அங்கே போயிடுறாங்க. ஆல்ரெடி 1 hour லேட் தான். ஸோ உள்ளே போனால் பார்ட்டிக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் தாங் உள்ளே வந்தோடனே எல்லாரோட ஐஸும் தாங் மேலே தான் இருக்குது. ஸோ தாங் யாரையுமே கண்டுக்கல. ஸோ நேராக தாங் உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்தால் ஜிமின் உங்ககிட்ட ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஜிமின் தான். ஸோ தாங்க ஷாருன்னு பார்த்தா அங்கே யோங்கி. ஸோ யோங்கி வந்து ஜிமினுக்கு கை காட்டுறான். ஸோ ஜிமினும் போகிறான். ஸோ ஜிமின் சொல்கிறான் யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிறதுக்கு யோங்கியா ஆமாம், நாங்கள் ஒரு 1 வீக்காக டேட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தாங்க என்கிட்ட கூட சொல்லலை ஜிமினா, அதான் இப்போ சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யோங்கி பக்கத்தில் வந்து ஜங்குக்கு வரான். ஸோ ஜங்குக்கூட ப்ரீத்தும் அப்படியே நின்றுடுது தாங்க பார்த்தோன்னேவும். ஸோ ஜங்குக்கூட மைண்ட் வாய்ஸ் தான் தயாங்கா இது, நான் பார்த்த தயாங்கா நேற்று கூட சோடா பொடி போட்டுட்டு ஹேர் ஸ்டைல்லாம் ஒரு மாதிரி வாரிட்டு இருந்தானே. நோ, ஆனால் இது எல்லாமே சேஞ்ச் மாதிரி இருக்குது. அவனோட பம்பி லிப்ஸ், அவன் போட்டிருக்க ட்ரெஸ், அண்ட் தென் அவனோட காலர் போன், வாவ், அவனோட ஐஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ நாளாக அவன் ஐஸை நான் பார்த்ததே இல்லை. பட் ஆனால் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கான். ஹேர் கட் சூப்பராக இருக்கான், பார்க்க லைக் பிரின்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் ஜேகே பாட்டுக்கு அப்படியே தாங்க தான் நினச்சிட்ருக்கான். தாங்க இந்த பக்கம் அப்படியே ஜேகேவை திரும்பி பார்க்குறான். ஜேகே தாங் நீயா ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே சொல்லிடுறான். தாங்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட் ஆகிடுது. ஸோ தாங்க அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு தேங்க்யூ ஜேகே அப்படின்னு சொல்லி தலையாட்டுறான். ஸோ ஜேகே அதுக்கு ரியலி தயாங் யூ லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல்,
அப்பா ரொம்ப காஷியஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ தாங் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே நிற்கிறான். இந்த பக்கம் காட்டினா எல்லாருமே பார்ட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ தாங் வந்து ஜஸ்ட் எனக்கு ஜூஸ் மட்டும் போதும், வேறு எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே தாங்கே பார்த்துட்டு நிற்கிறான். ஸோ இந்த பக்கம் தாங் எதுவுமே சொல்ல, அவன் பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் பார்ட்டியில் இருக்கான். ஜூஸ் குடித்த உடனேமே அவனுக்கு ஃபோன் கால் தான் வருது. ஸோ வெளியே போயிடுறான். பார்த்தா கக் தான் கால் பண்ணியிருக்கான். மாமா என்ன பண்ணுறீங்க? இல்லை கக், பார்ட்டியில் தான் இருந்தேன், நீ கால் பண்ணோடனே வெளியே வந்துட்டேன். என்ன கக், ஏதாச்சும் அவசரமா? ஏதாவது சாப்பிட்டியா இல்லை வந்து சமைச்சு தரவா? இல்லை நீங்கள் பார்ட்டி பண்ணிகிட்டே வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். அந்த இன்னொரு விஷயம். என்ன கக்? என்ன? அம்மா நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். ஷேன் கக், நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தான். அப்போ நான் இப்போயே கிளம்பி வருவா? இல்லைம்மா, நீங்கள் பொறுமையாக பார்ட்டிலாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வாங்க அப்படின்னோடனையும் இந்த பக்கம் தான் ஓகே கக் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். வெளியே பார்த்தா ஜங்குக் நிற்கிறான். ஸோ ஜங்குக் அப்படியே தாங்க பார்த்துட்டு தே அப்படின்றான். ஸோ தாங்க ஒன்றே திரும்புகிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக் தான் பேசுகிறான். என்ன இது புதுசாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம்? இல்லை ஜங்குக், இது என் ஃப்ரெண்டு தான் எனக்கு பண்ணான். ஸோ அவனுக்கு பண்ணணும்னு தோணுச்சு போல், அதனால் நான் வேணான்னு தான் சொன்னேன். பட் அவன் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணான். ஜிமினா? கக். கக்கா? யார்? உனக்கு நியூ ஃப்ரெண்டா? ஆமாம், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கக், கக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் இருக்கிறான். ஏன்னா கக் என்ன போகிறேன்னு சொல்லிட்டு தாங்குக்கு மட்டும்தான் தெரியும். தாங்க அதுக்கு ஒன்றுமே சரி ஓகே ஜங்கு, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக தயம்? இல்லை, எனக்கு போகணுன்னு தோணுது, அதனால் வேணா நான் வந்து ட்ராப் பண்ண மாட்டாயா? இல்லை நானே போய்ப்பேன் ஜங்குக், நீங்கள் போய் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை எல்லாருமே பார்ட்டியை என்ஜாய் பண்ணுறாங்க, எனக்கும் இங்கே இருந்தால் போர் அடிக்குது, ஸோ அதனால் தான் அப்படின்னு இந்த பக்கம் தயம் வேணா வாங்கலை, அப்படியே ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயம் கூப்பிட்றான். கூப்பிட்டோன்னுமே இந்த பக்கம் ஜேகே அவன் தலையாடுறான். ஓகே நான் வரேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே போகிறாங்க. ஸோ 2 பேருமே வாக் பண்ணிவிட்டு நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஜேகே ஃபஸ்ட் டைம் அவனோட ஃபேமிலி, அதே அவனோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பற்றி சொல்கிறான். அவன் சொல்கிறான் ஜேகே அவனுக்கு அவன் ஃபேமிலி அவ்வளோ சப்போர்ட் இல்லை, ஸோ அவங்க ஃபேமிலி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுவாங்களாம், இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கான். தாங்க அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் ஜேகே உங்களுக்காவது ஃபேமிலி இருக்குது, பட் ஆனால் எனக்கு ஈவன் யாருமே இல்லை அப்படின்னு ஒன்று ஜேகே அதை வச்சா பார்க்குறான். தயாவும் விளையாடாதானே தேங்க்ஸ் வச்சுட்டு சொல்கிறான். இல்லை ஜேகே, நான் வந்து ஆர்ஃபன் தான். ஸோ நான் எனக்கு 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்க பிடிக்கல, எனக்கு தனியாக உழைச்சி சாப்பிட்ணும், அதனால் நான் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் ஸோ அந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறேன். ஸோ எனக்கு இந்த காலேஜில் சீட் கிடச்சிது ரொம்ப பெரிய விஷயம். அந்த காட் கிஃப்ட், நல்லபடியாக நான் படிக்கிறேன், கடல் கொடுத்த ஒரு வரமாக நினைக்கிறேன் நான் அதை. எனக்கு யாரும் இல்லைன்றது அப்பப்போ எனக்கு ஃபீல் ஆகிருக்கும், பட் ஆனால் எனக்கு அது பழகிடுச்சு அப்படின்னோடனையும் ஜேகே வந்துட்டு தாங்க பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல தயம்? எனக்கா? கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னா நீங்களாம் ஜீவன் ஜங்குக் சொல்லிக்கிறீங்க, பட் ஆனால் நான் என்னோடய ஃப்ரெண்ட் சர்நேமே எனக்கு தெரியாமல் இருக்கே, ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இல்லை, ஏன்னா எனக்கு தெரியும் என் ஃப்யூச்சரில் யாரை மேரேஜ் பண்ணுறனோ அவங்களோட சர்நேம் தான் என்னோடய பேருக்கு ஃப்ரெண்டில் வரும். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு அதை நினச்சி கவலைப்படுறதா இல்லை. லைஃப் போட்டும், எல்லாமே ஒரு நாள் மாறும்ல. ஸோ அதனால தான் ஜேகே அப்படின்னு சொல்லிடுறான் தயாங். ஸோ தயாங் இவ்வளோ பாசிட்டிவாக பேசுறதை பார்த்தா ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஜேகே சிரிச்சுட்டு ஓகே தயாங் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ தாங் சொல்கிறான் நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க, பார்ட்டியை போய் என்ஜாய் பண்ணலையான்னு. ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜேகே சொல்கிறான் என்ஜாய் பண்ணணும் தான், பட் ஆனால் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். அதுக்கு ஒன்றுமே தயாங் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஜேகே சொல்கிறான் தயாங் நான் ஒன்று ஃபஸ்ட் இயர்லேருந்தே நோட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே ஜங்குக் சொன்னதுமே தயாங் எதுக்கு என்னை புள்ளி பண்ண தானே அப்படின்றான். பட் ஆனால் ஜேகே அதுக்கு இல்லைன்னு தலையாட்டுறான். ஸோ தாங் கேட்குறான் பின்ன எதுக்குன்னு. ஸோ ஜேகே சொல்கிறான் நான் உன்னை ஃபஸ்ட் இயர் பார்த்தேன்,
ஸோ நீ மட்டும்தான் கண்ணாடிலாம் போட்டுட்டு அவ்வளோ மாடலாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருந்த. பட் அப்பயும் ரொம்ப அழகாக இருந்த. அதாவது 1000 பூச்செடியில் இந்த ஒரு ஃப்ளவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும்ல, அந்த மாதிரி இந்த தாவணி என் கண்ணுக்கு. போக போக எனக்கு உன் அட்டென்ஷனை கேதர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் உன்னை புல்லிங் பண்ணேன். பட் ஆனால் என்றைக்கு நீ என்னால் அழுதியோ அன்னிலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கும் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு தயம். நீ என்னோடய க்ரஷ் தயாங்க அப்படின்னு தயாங்க மூச்சு பேச்சு அப்படி நின்றுடுது. ஸோ தயாங்க அப்படி ஜெக்கியை பார்த்து, ஜெக்கி நீங்கள் என்னை புள்ளி பண்ணும்போதெல்லாம் நான் எதுக்கு அமைதியாக இருந்தேன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் என்னோடய க்ரஷ் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். ஸோ 2 பேருமே கன்ஃபஸ் பண்ணோனையும் நெக்ஸ்ட்டு ஐ டு ஐ கான்டாக்டாக 2 பேருமே பார்த்துட்டு ஸோ அப்படியே சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி வந்து அவனை ஒரு கோட் எடுத்து தாங்க மேலே போட்டு விட்றான். ரொம்ப கோல்டாக இருக்குல்ல, ஸோ அதனால் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் இல்லை எனக்கு அவ்வளோ கோல்டாக இல்லைன்னு சொல்லும் போதே ஜேகே அப்படியே தாங்கழுத்து ஹக்கில் தான் கொண்டு வரான். ஸோ 2 பேருமே அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே போகிறாங்க. இந்த பக்கம் காட்டினா பார்ட்டி முடியுது. ஸோ எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. தாங்க அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ தாங்க நடந்தது எல்லாத்தையும் கக்கிட்ட சொல்கிறான். ஸோ கக்குக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்த வர சீக்கிரமாகவே முடியுதுன்னு கக் சொல்கிறான். அம்மா என்ன கக் என்ன இன்றைக்கி என்ன டேன்னு தெரியுமாம்மா? என்ன டே கக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங்க கேட்குறான். கேட்டோடனே கக் சொல்கிறான், உங்கள் டைரியில் நான் படிச்சிருக்கேம்மா. ஸோ இந்த டே இந்த மந்த் இந்த இயரில் தான் நீங்களும் அப்பாவும் மனசு விட்டு பேசுனீங்க. ஸோ அப்பா அவங்க மேலே ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணாருமா, டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங். ஸோ நீங்களும் அவர்கிட்ட இந்த ஃபீலிங்கை தானே ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு ஒன்றே தயம் ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். ஸோ கக் சொல்கிறான், நீங்கள் இதெல்லாம் டைரி எழுதுறீங்க தானம்மா அப்படின்றான். ஸோ திரும்பியும் தாங்க தலையாட்டுறான். எப்படி கக் அப்படின்ற மாதிரி கக் சிரிச்சிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ கக் சொல்கிறான், இன்னும் ஒரு 1 மந்த் தாம்மா நான் அவங்களோட இருக்க முடியும், அப்புறம் நான் போயிடுவேன் அப்படின்னு ஒன்று தாங்க கண்ணெலாம் கலங்குது. ஸோ கக் சொல்கிறான், அதுக்குள்ளேயே உங்களையும் அப்பாவையும் சேர்த்து வச்சிடணும்மா அப்படின்னு சொல்கிறான். ஸோ தாங்க அதுக்கு சரி மை க்யூட் பாய் வா வந்து சாப்பிட்டு அம்மா உனக்கு ஏதாவது செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கக்கை கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு வந்துடும். ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்டில் சொல்லுங்கடா, ஓகேவா? அண்ட் தென் ஆர்மீஸ் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூடா, பாய் ஆர்மீஸ்.